ஹே ஆல் இதுக்கு முன்னாடி லட்டு டெலிவரி பண்ண போயிருந்தோம்ல, அதோட கண்டினியூவேஷன் தான் இது. நாங்கள் பெருங்குளத்தூரில் லட்டுவை டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2, 3 பிளான் வச்சுருந்தோம். அதையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். எப்படி பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. லட்டு எடுத்து முன்னாடி வச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் லட்டு கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜெயச்சந்திரன் போயிட்டோம். ஜெயச்சந்திரனில் தான் வந்து ட்ரெஸ் எடுத்தோம். வீடு கொடுத்துட்டு வச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சாப்பாடு தான். ஏன்னா வந்து 1:00 ஆயிடுச்சு. அதனால ஃபஸ்ட்டு போன உடனே சாப்பாடு வாங்கணும். ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம், இது இல்லாமல் சூப்பும் சோளாபூரியும் வாங்கணும். 175 தான் வந்தது. ரேட் ரொம்ப கம்மியாக இருந்து, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்து. நான் வந்து பாவாடை சட்டை மாரி ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். நான் ஃப்யூச்சரில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். 1000 ரூபி தான். அவங்களே ஃப்ரீயாக ஹேண்டுமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு எங்கே போனாலுமே சரி, டி நகர் போனாலுமே சரி, இல்லை தாம்பரம் போனாலுமே சரி, எங்களுக்கு அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்லன்னா நான் ஜெயச்சந்திரன் வந்து ஒரு ஃபீல் இருக்காது. அப்படியே ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு போத்தீஸ் வந்துட்டோம். போத்தீஸில் வந்து டிஜிகோல்டில் கோல்டு சேவ் பண்ணி வச்சுருந்தோம். எப்படின்னா 100 ரூபி பர் டே, இல்லை நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சேர்த்து வைக்கலாம். அந்த மாதிரி டிஜிகோல்டு கோல்டு சேவ் பண்ணி வச்சுருந்தோம். அப்பாவுக்கு ரிங் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி புத்தேரியில் இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருந்தோம். ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு அத்தோ கடை இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு வந்து அத்தோ வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தாய் குளத்தை கூட்டிட்டு அப்படியே வந்துட்டேன். அவங்களுக்கு வந்து அத்தோ வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து மோமோஸ் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். டாட்டா பாய் பாய். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு